திறந்த வெளியாக இருப்பதால் இக்கோயிலில் உள்ள சிலைகளை திருடிச் செல்ல பலமுறை முயன்றிருக்கின்றனர். ஆனால் ஐயனாரின் அருள் சக்தியால் அந்த முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை. இருப்பினும் தற்சமயத்திற்கு பாதுகாப்பாக முள்வேலி கட்டப்பட்டிருக்கிறது. சேமங்குதிரைகளை கடந்து உள்ளே போகும்போது முதலில் 2 பலிபீடங்கள் காணப்படுகின்றன. இவை நொண்டி, சோனையன் ஆகியோரை பிரதிபலிக்கின்றன. கோயில் பரப்பின் நடுவில் 4 கல் தூண்கள், அவற்றில் 2 மணிகள். இவற்றை தாண்டி 18ஆம் படி கருப்பறை அடையும் முன் இடதுபுறத்தில் சற்று தள்ளி கல் தூண்கள் மொட்டையாக நிற்கின்றன. கோயிலுக்கு என விடப்பட்ட 2 காளை மாடுகளை விற்று அளவா கோட்டையைச் சேர்ந்த செட்டியார் ஒருவர் அந்த இடத்தில் மடப்பள்ளி கட்டினார். சில நாட்கள் கழிந்தன. பலத்த காற்று, பெருத்த மழை, எஞ்சியவை இந்த கல் தூண்களே. அந்த கல் தூண்களுக்கு தான் இப்பொழுது வர்ணம் பூசி வைத்திருக்கிறார்கள். அருகில் புதிதாக தோற்றமளிக்கும் விளக்கு கம்பம். இரவு நேரங்களில் இங்கு இந்த கோயிலை பராமரித்து வரும் பூசாரி விளக்கு ஏற்றுகிறார். நான் அளவாக்கோட்டை நகரத்தார் வகுப்பைச் சேர்ந்த மாத்தூர் உறையூர் பிரிவைச் சேர்ந்த நகரத்தார். எங்கள் ஊரை பொறுத்த மட்டும் இந்த செவிட்டு ஐயனார் கோயில்ங்கிறது ரொம்ப ஒரு பிரதானமான காவல் தெய்வம். எங்கள் நகரத்தார்களுக்கு மட்டும் இல்லாமல் நகரத்தார், நாட்டார், கிராமத்தார் எல்லோரும் ரொம்ப அதிக பக்தியோடு வந்து வணங்குற தெய்வம் இது ஒன்று. சில காலம் முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் இங்கே புறவி எடுப்பு திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும். இடையில் எங்கள் ஜனங்கள் இப்போ எங்களை சேர்ந்தவங்களும் சரி, நாட்டார்கள் சேர்ந்தவங்களும் சரி, பாதி பேர் வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்களையும் வெளி ஊர்களையும் இருக்கிறதுனால அது இப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. வெகு விமர்சையாக நடக்கும். எங்கள் ஊரில் ஒரு பெரிய திருவிழா அது. மற்றபடி பூசாரி சொன்னது மாதிரி அந்த அவங்க கிழங்கெடுத்தவங்க வந்து தோண்டும் போது அந்த ரத்தம் பிரிட்டத கதை தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் தான் அந்த காது செவிடா போயிடுச்சு, செவிட்டை என்னாரு கூப்பிடணுன்றதான் கேள்வி. மற்றபடி இது ஒரு மண்டபம், ராஜகோபுரம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணணும். பட்டு எங்கள் கிராமத்து முறைப்படி நாங்கள் அந்த அருள் வாக்கு கேட்டு பண்ண வேண்டிய லெவலில் இருக்கும்போது அருள் வாக்கு சொல்கிறவங்க அதுக்கு அனுமதி தரல. அதனால இப்படி திறந்த வழியில் ஐயனார் இருக்கார். பட் அதை தான் அவர் விரும்புகிறாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அளவா கம்மாயினுடைய எல்லையில் இது இருக்குது. எங்கள் கிராமத்தார், நாட்டார், நகரத்தார் எல்லாருமே சேர்ந்து கட்டடங்கள் இப்போ சமீபத்தில் கூட இப்போ இந்த போன புறவி அடுப்புலன்னா கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணணும். இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி கும்பாபிஷேக டயத்தில் இதுக்கு ஒரு மண்டபம் கட்டி ராஜகோபுரம் ரொம்ப முயற்சி எடுத்தோம். அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு தடவை மழை வெள்ளம் வந்து அனுமதி இல்லைங்கிற மாதிரி நாங்கள் அந்த கிராம தேவதைகள், இந்த காவல் தெய்வங்களுக்குன்னு ஒரு அனுமதி வாங்குறதுக்குன்னு 4 பேர்கிட்ட போய் கேட்போம். அந்த அருள் வாக்கு கேட்குறதுன்னு சொல்கிறது. அப்படி கேட்கும்போது எங்களுடைய காவல் தெய்வம் அதுக்கு அனுமதி தரல. அப்படின்னு இல்லை, அது தனியாக எங்களுக்குன்னு ஒரு எங்கள் நகரத்தாரில் எங்கள் பிரிவுக்குன்னு இங்கே ஒரு படைப்பு வீடு இருக்குது. அதில் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு அங்கே படைப்பு நடத்துவோம். அந்த படைப்பு நடத்தும் போது நாங்கள் நூபுர கங்கையில் குளிச்சுட்டு அங்கேருந்து தீர்த்தம் எடுத்து நடந்தே போய் கால்நடையாக வருவோம். இது எங்கள் நகரத்தார். நாங்கள் இங்கே 300 புள்ளிகள் இருக்கோம் நகரத்தார். இந்த 300 வீட்லேயும் எங்கே யார் வீட்டில் திருமணம் நடந்தாலும் திருமணம் நடந்ததுக்கு அடுத்த நாள் இங்கே ஒரு சிறப்பு பூஜை பண்ணுவோம். எங்கள் நகரத்தார் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வழக்கம் அது. பொண்ணு வீடாக இருந்தால் பொண்ணை கொடுக்கறதுல அடுத்த நாள் சொல்லி அவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்கே வர சொல்லி பண்ணுவோம். பையன் வீடாக இருந்தால் மருமக உள்ளபடியே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிள்ளைங்க மணமக்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு சிறப்பு பூஜை நடத்துவோம். அது வழக்கமாக எங்கள் நகரத்தார் சிறப்பாக பண்ணிட்டு வரோம். 18ஆம் படி கருப்பர் அழகிய சிலை ஒன்று உள்ளது. அதன் அருகில் பெரிய அருவா ஒன்று.
இந்த சிலை ஒன்றுதான் இந்த கொம்படி ஆலயம் எனப்படும் செவிட்டு ஐயனார் ஆலயத்தில் காணப்படும் ஒரே முழுமையான சிலை. இவரை குலதெய்வமாக கொண்டவர்கள் அழகர் கோயில் சென்று நூப்புர கங்கையில் தீர்த்தமாடி 18ஆம் படி கருப்பரை வழிபட்டுவிட்டு இங்கு வந்து இவரை வழிபட்ட பின்னரே ஊரில் உள்ள கோயில் வீட்டில் படைக்கின்றனர். கோயில் வீட்டில் உள்ள கருப்பரின் ஆயுதங்கள் அனைத்தையும் இங்கு கொண்டு வந்து வைத்து வழிபட்டுவிட்டு எடுத்துச் செல்வார்கள். அந்த நேரத்தில் பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருகின்றனர். இதன் அருகில் காளி, ராக்காயி, முத்து இருளி, பேச் எல்லாம் பலிபீடங்களாகவே உள்ளன. கருப்பருக்கும் மூலவருக்கும் இடையில் 3 பலிபீடங்கள் போன்று நடுக்கற்களும் பெரிய நாகரும் காணப்படுகின்றன. இவை பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், முத்து கருப்பர். உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.